இது வந்து நிறைய கோணங்கள்ல இருந்து விசாரிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பெண் குழந்தைங்களோட டெத்துக்கு எது காரணம் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. பேரண்ட்ஸ் ஃபோன் வாங்கி வச்சதா, இல்ல அவங்க ஆன்லைன்ல கேம் விளையாடி இருந்திருக்காங்க. அந்த ஆன்லைன் கேம்னால ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா? இல்ல எப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இது நிறைய கோணத்துல வந்து இந்த கேஸ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் கேம் மூலியமா தான் இந்த 3 குழந்தைங்களுமே இறந்திருக்காங்க. சமீபத்துல இல்ல, முன்னாடியே வந்துட்டு ப்ளூவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ப்ளூவெல் அப்படின்ற ஒரு கேம் மூலியமா நிறைய பேர் வந்து இறந்திருந்தாங்க. முக்கியமா ரஷ்யால இதனால நிறைய மக்கள் தொகையே கம்மியா இருந்துச்சு. ப்ளூவெல் அப்படின்ற கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாமே ஆப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த ப்ளூவெல் அப்படின்றது இதுக்கும் சிமிலாரிட்டியை மேக் பண்றதா இருக்கு. அதாவது இது வந்து ஒரு சேலஞ்சஸ் கேமாவே இருக்கும். எப்படின்னா, உங்க பேர் கேட்கறதுல இருந்து நீங்க லாஸ்ட் வந்து உங்களை சூசைட் பண்ண வைக்கிற வரையுமே இந்த கேம் வந்து ஒரு அடிக்ஷனாவே ஆயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில. அது மட்டும் இல்லாம இந்த கேம் மூலியமா நிறைய பேர் இறந்திருக்காங்க. இது இல்லாம இந்த ப்ளூவெல் கேம்ல என்ன முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த கேம்ல விளையாட முடியாதுன்றதை தாண்டி அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அவங்க இதுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க.